தேர்தல் ஆணையம் நியாயப்படி இந்த இவிஎம்ல வாக்குப்பதிவு நடந்ததா, வாக்குப்பதிவு சரியாக நடந்ததா, பதிவானபடிதான் எண்ணப்பட்டதா என்பதை அவங்க ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு இருக்கலாம். ஏன்னா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அடுத்த 7 நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. அப்ப இவங்க என்ன பண்ணணும், உள்ளபடி நாணயமான தேர்தல் ஆணையமா இருந்ததுன்னா இவிஎம்ல பதிவான வாக்குகள், விவிபேட்ல பதிவான வாக்குகள், இதை ரெண்டுத்தையும் சரியா கவுண்ட் பண்ணி, ஏற்கனவே இதை கவுண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, இவிஎம் விவிபேட்ல இருக்கிறத கவுண்ட் பண்ணி ரெண்டும் ஒத்து போகுதா அப்படின்றத பார்த்து பாருங்க சரியா ஃபங்க்ஷன் ஆயிருக்குது அப்படி சொல்லிட்டு நிரூபிச்சு அனுப்பிட்டு இருக்கலாம். அப்படி செய்யல. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் போட்டியிட்ட கொடத்தூர் தொகுதி உட்பட கொடத்தூர், காஞ்சிபுரம், உத்தரமேரூர் ஆகிய 3 தொகுதிகளில் தோற்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் அந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களை பரிசோதிக்க வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை இணங்க இன்றிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கு அந்த அந்த இயந்திரங்கள் ஒரு இடத்துலையும் 14 வாக்குப்பதிவு வாக்குச்சாவடிகள் பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிச்சு இன்னைக்கு அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களையும் வாக்களிக்க வச்சு அந்த எண்ணிக்கைப்படி அது சரியா காட்டுதா அப்படின்றத இதுல அவங்க நிரூபிக்க போறாங்க. இதன் மூலம் இவிஎம் சரியா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நிரூபிக்க போறாங்க அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையம் நியாயப்படி இந்த இவிஎம்ல வாக்குப்பதிவு நடந்ததா, வாக்குப்பதிவு சரியாக நடந்ததா, பதிவானபடிதான் எண்ணப்பட்டதா என்பதை அவங்க ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு இருக்கலாம். ஏன்னா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அடுத்த 7 நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. 11ஆம் தேதிக்குள்ள, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு, மே 4, 11ஆம் தேதிக்குள்ள அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அப்ப இவங்க என்ன பண்ணணும், உள்ளபடி நாணயமான தேர்தல் ஆணையமா இருந்ததுன்னா அடுத்த 7 நாள்ல இந்த இவிஎம்ல பதிவான வாக்குகள், இந்த இதே 14 வாக்குச்சாவடிகள் இவிஎம்ல பதிவான வாக்குகள், விவிபேட்ல பதிவான வாக்குகள், இதை ரெண்டுத்தையும் சரியா கவுண்ட் பண்ணி, ஏற்கனவே இதை கவுண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, இவிஎம் விவிபேட்ல இருக்கிறத கவுண்ட் பண்ணி ரெண்டும் ஒத்து போகுதா அப்படின்றத பார்த்து பாருங்க சரியா ஃபங்க்ஷன் ஆயிருக்குது அப்படி சொல்லிட்டு நிரூபிச்சு அனுப்பிட்டு இருக்கலாம். அப்படி செய்யல. அவர் செஞ்சு 4ஆம் தேதி முடிஞ்சிச்சு, மே 4ஆம் தேதி, ஜூன் 4, ஜூலை 4, கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுது. இப்ப ஆகஸ்ட் வந்துச்சா 3 மாசம். அதுக்கு முன்னாடி 2.5 மாசத்துக்கு அப்புறம் இவங்க ஒன்று பண்றாங்க, அந்த மிஷின் சரியா தான் வேலை செஞ்சுதா அப்படின்றத நிரூபிக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மிஷின் சரியா வேலை செஞ்சதா இல்லையா அப்படின்றது பிராக்டிக்கலா என்ன நடந்ததுன்ற அந்த 2 இடத்துலயும் பதிவான வாக்குகளை வச்சா கண்டுபிடிச்சிடலாமே. அதையும் தேர்தல் ஆணையம் செய்யாத ஒரு 2.5 மாசத்துக்கு அப்புறம் செய்யுது. ஏன் அப்படின்னோம்னா 1.5 மாசத்துல அந்த விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அழிஞ்சு போயிடும். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல பிரிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த பிரிண்டிங் பாத்தீங்க அப்படின்னோம்னா அது அப்படியே கொட்டிடும். நம்மளாம் அந்த இதுல போய் ஏடிஎம் அதில் போய்ட்டு பணம் எடுத்தோம்னா அது ஒரு ரெசிப்ட் கொடுக்கும் இல்லையா, அந்த ரெசிப்ட் அப்படியே பர்சனல் வச்சு பாருங்களேன், கொஞ்ச நாள் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னோம்னா அது அந்த மாதிரியான ஒரு பிரிண்டிங். இந்த போட்டோ காப்பியர் எல்லாம் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி பவுடர் அதை வச்சு பண்ணக்கூடியது. அது நேர்த்தியா நிலைக்கிற மாதிரியே பண்ணலாம், அது பண்ணலை. இப்போ எடுத்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். ஸோ மிஞ்சி இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னது, இவிஎம் தான். எப்படி வராம பாருங்க தேர்தல் ஆணையம். இதுதான் இந்த நாட்டுடைய தேர்தல் ஆணையம் ஏன் மோசடி தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் தான். நீ என்ன பண்ணணும், இப்பனத்தையா நிரூபிக்கிற, ஓட்டு போட்டாச்சு, அந்த மிஷின்ல பதிவானதை விவிபேட்டை வச்சு எண்ணி ஒப்பிட்டு சொல்ல வேண்டியதானே இல்லையா? அப்படி ஒரு வேளை இவிஎம்ல பதிவானதை விட விவிபேட்ல அதிகமாகவோ கம்மியாவோ இருந்ததுன்னா அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும்ட்டு உன்னுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை ஒன்று இருக்கு, 56 RH. அதன்படி நீங்க டிக்ளேர் பண்ணலாமே. அந்த விதிமுறை இருக்கா இல்லையா? ஏன் இப்படி மறுபடியும் ஓட்டு போட வச்சு மறுபடியும் தனியா எதுக்கு அந்த வேலையெல்லாம்? ஓட்டு போட்ட இடத்துல அதை பண்ணிடலாமே. இதுதான் இப்ப பாருங்க, ஓட்டு போட்டாங்க, கண்ணு முன்னாடி நடந்தது. அதுவும் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு.
அதே பண்ணிட்டு போயிருக்கலாம். அவரே அதை பண்றீங்க. இது ஒன்றும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினாலே ஃப்ராடு அப்படின்றது இல்லை. நோ டெக்னாலஜி இஸ் ஃப்ராடுலன்ட் பை இட் செல்ஃப். அப்படி கிடையாது. நீ இதை ஃப்ராடுலண்ட்டாக பயன்படுத்துற அப்படின்றதான் இங்கே பிரச்சனையே. இப்போ உதாரணத்துக்கு பிரேசில் நம்முடைய போன்ற அதுவும் ஒரு பெரிய ஜனநாயகம், பெரிய நாடு, தென் அமெரிக்க நாடு பிரேசில். தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் அந்த நாட்டினுடைய அந்த தேர்தல் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அவங்களது பேர் அது வந்துட்டு சுப்பீரியர் எலக்டோரல் கோர்ட், SEC அப்படின்றது அதனுடைய பேர். அவங்க அதே ஒரு நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. சுப்பீரியர் எலக்டோரல் கோர்ட். அது என்ன பண்ணுது சொல்றேன், அதை படிக்கிறேன் பாருங்க. 12 months before every election, Brazil's Superior Electoral Court, a judicial linked body authorized to supervise and conduct elections, opened the source code to be examined by nearly 100 oversight entities. அதை கண்காணிக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட அமைப்புகளை வந்து இதை பார்த்துக்கங்க. எதை பார்த்துக்கங்கன்னு சொல்றாங்க? அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இயக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸர் இருக்குல்ல, அதுல என்ன விதமான சோர்ஸ் கோடு எழுதப்பட்டிருக்குது அப்படின்றத பார்த்து நீங்க மக்கள்கிட்ட சொல்லலாம். எல்லாரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி 100 பேர். அது என்னது? அது புரியுதுங்களா? அது என்னது? அது இந்த EVM's சோர்ஸ் கோடு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெஷின் வந்துட்டு எப்படி செயல்பட வேணும் அப்படின்னு சொல்றது. அது இப்படி இதுக்கு ஓட்டு போட்டால் ஏக்கு ஓட்டு போட்டால் ஏல பதிவாகும், பிக்கு ஓட்டு போட்டால் பில பதிவாகும் அப்படின்னு தான் சோர்ஸ் கோடு அது இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் அது ஸ்டோர் ஆகுது அப்படின்றத காட்ட போறாங்க. இந்த மாதிரி இந்த என்னைக்காச்சும் இந்திய தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கா? கிடையாது. மாறாக அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸர் இருக்கு இல்லைங்களா, சிப்பு, அதன் மேல அப்படியே சீல் பண்ணிட்டான். அதை வெரிஃபை பண்ணவும் முடியாது, ரீட் பண்ணவும் முடியாது. யாரு? இந்திய தேர்தல் ஆணையம். ஏன் அதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ மறைக்கிறது இருக்குது, உடனே காலி பண்ணிட்டேன். அது மட்டும் அல்ல, நீங்க கவனிச்சீங்கன்னா இது தொடர்பா இப்ப இந்த சோர்ஸ் கோடை வந்துட்டு காட்டுறாங்க இல்லையா, இது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. ராய்டர்ஸும் போட்டிருக்கிறான், ஹிந்து பத்திரிகையும் போட்டிருக்கு. அப்புறம் இப்ப நான் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது போட்டிருக்காங்க. இங்க ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னோம்னா, இன் ஏப்ரல் 2024 அவங்க வந்து ஒரு மூத்த 2 வழக்கறிஞர்கள், சீனியர் அட்வொகேட்ஸ் கேஸ் போடுறாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடு சரியாக எழுதப்பட்டிருக்குதா அப்படின்றத இன்டர்நேஷனலி ரெனோவன்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்க சொல்லுங்க, கோர்ட்டு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்திய உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் இல்ல அப்படிலாம் சொன்னா அது லீக் ஆயிடும், லீக் ஆனால் மிஸ்யூஸ் ஆகிடும். எப்படி மிஸ்யூஸ் ஆகும்? சோர்ஸ் கோடு இப்படிதான் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா அது எப்படி மிஸ்யூஸ் ஆகிடும்? அப்படி அதை மிஸ்யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்ப அதை டேம்பரிங் பண்றதுக்கு பாசிபிலிட்டி உள்ள சோர்ஸ் கோடு கம்ப்யூட்டர் ப்ராசஸர் அப்படின்னு ஆயிடாது. அது எவ்வளவுதான் அந்த நாடு. ஆனா அந்த நாடு என்ன பண்ணுது? பிரேசில் அதை வெளிப்படுத்துறான். ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை வெளிப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? Even more significantly, at least 11 months before the elections, the Supreme Electoral Court conducts a public security test. Brazilian citizens 18 years or above can submit to the SEC their plans to establish the EVM vulnerabilities. அதில் வந்துட்டு என்னென்ன விதமான குறைபாடுகள் சாத்தியம் அப்படின்றத அவங்க நிரூபிக்கலாம். 18 வயசுக்கு மேற்பட்டவன் யாரா இருந்தாலும். Those whose plans are accepted visit SEC premises, read the source code and mount attacks on EVM just as a hacker would. The vulnerabilities found in the EVM through these attacks are addressed 6 months before the election. The attackers, அதாவது investigators, are asked to confirm whether the glitches they expose have been removed அப்படின்னு சொல்லி பண்றான். யாரு? பிரேசில். ஆனா பிரேசிலோட சேர்ந்து இந்தியாவும் இருக்குது இல்லையா? பிரேசில், ரஷ்யா, பிரிக்ஸ் நேஷன்ஸ். பிரிக்ஸ் ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈரான், இவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா?
அதுல இருக்கக்கூடிய இந்த நாடு, இந்த இந்தியா என்ன பண்ணுது, அதெல்லாம் காட்டக்கூடாது மக்கள்கிட்ட. அப்பயே வச்சிருந்து மக்களை ஏமாத்தி காலி பண்ணிடணும். இதுதான் அந்த திருட்டுத்தனம், களவாணித்தனம், மோசடித்தனம். இதைத்தான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பெரிய மக்கள் இயக்கத்தை கட்ட போறோம்னு வச்சுக்கோங்க, விட போறது இல்லை. நம்மளும் காக்குரோச்சி தானே. இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய அளவுகோல் படி புத்திசாலித்தனமா திங்க் பண்ணாலே இங்க காக்குரோச்சி தான். மற்றதெல்லாம் முழு ரோச்சு. அது நீதிமன்றத்தில் இருக்கும், தேர்தல் ஆணையத்தில் இருக்கும், மினிஸ்டரா இருக்கும், பிரதமரா இருக்கும், உள்துறை அமைச்சரா இருக்கும், எல்லாமும் இருக்கும். அதெல்லாம் வேற. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இந்த செய்தியை நான் அதில் லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு நாடு ஜெர்மனி சொல்லுது, இதை பயன்படுத்தினா பதிவாகிற ஓட்டு யாருக்கு பதிவாகுது வாக்காளருக்கு தெரியாது, ஸோ இதை பயன்படுத்தக்கூடாது. அவன் 2006 நீக்கி விடுறான். இந்த நாடு பயன்படுத்துது. இன்னொரு நாடு பிரேசில் சோர்ஸ் கூட சொல்லுது, 12 வயசுக்கு மேற்பட்ட வந்து அதை பாரு, எப்படிலாம் அதை பண்ணலான்றதை பாரு, நீ சொன்னீங்கன்னா அதை நான் அட்ரஸ் பண்றேன், அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த தேர்தல் நடத்துவேன் அப்படின்னு 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் முடிச்சிடறான் எல்லா வேலையும். இங்க இருக்கிறது என்ன பண்ணுது, எதையும் பண்றது இல்லை. வேணா விவிபேட் வச்சுக்கோ, அதையும் நான் எண்ண மாட்டேன். எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அதுல பிரிண்ட் ஆகுறது அழிஞ்சு போயிடும். சரி, அந்த இடத்துல வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்கு, அந்த அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் ரகசியம். என்னடா ரகசியம்? நாங்க போயிட்டு பொத்தான்ல அப்படி விரல வச்சு நொட்டுறோமே, அதை எடுத்தா அதுல ஒரு ரகசியமா? அது எப்படிலாம் புழுவுறானுங்க பாருங்க. பிராமண கார்பரேட் குட்டுச்சதி தான். புரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டு சக்திகள் ஆய்ப்புன்னு சொல்லுவாங்க, நம்ம திருடனா இருந்தா எவனும் தான் உதவுவான், அதுக்கு என்ன பண்றது? அவனுக்கும் இங்கேருந்து வேணும் இல்லை, சுரண்டதுக்கு எவ்வளோ இருக்குது, அதில் தான். எனவே மக்களே, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை எடுத்து சொன்னேன். நான் விடப்போவதில்லை. சுதந்திரத்தின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு நமது தலைவர்கள் மீட்டு தந்த உரிமை வாக்குரிமை, அதை பறித்து மோசடியாக இங்கே தேர்தல் நடத்தப்படுகிறது. இதை முறியடிக்க வேண்டும். மீண்டும் காகிதத்தில் நாம் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய நிலைக்கு திரும்ப வேண்டும். மீண்டும் சந்திப்பு தொடர்களை. நன்றி.